இப்போ வந்து நம்ம ஊற்றின புளி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு மஞ்சத்தூள் சேர்த்தனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது வந்து திக்காக வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். கொதிக்கிட்டோங்க. பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வச்சுருக்கேங்க. இந்த சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு. நான் ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். எனக்கு வந்து புளி சாப்பாடு கொஞ்சம் வித விதையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ சாப்பாடு வந்து நான் கிளறி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். புளி தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ள சாப்பாடு காட்டணும். புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள சாப்பாடு வந்து கொஞ்சம் பொல பொலன்னு தான் இருக்கணும். இந்த மாதிரி புளி வந்து நான் எவ்வளோ தண்ணியாக ஊற்றினேன். இப்போ பாருங்கள், திக்காயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இந்த திக்னஸ் போதும். நான் அதனால சாப்பாடை வந்து நான் உள்ள சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே சாப்பாடு வந்து நான் இப்போ சேர்த்திட்டு இருக்கேங்க. சாப்பாடை வந்து நான் கிளறி விட்டுக்கிறேங்க. பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச புளி சாப்பாடு வந்து வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடை கிளறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணுங்க. அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கிளறணுமே போட்டு சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பெல்லாம் சாப்பாடோட வந்து ஊறாது. பாருங்க, இதில் வெந்தயத்தூள்லாம் நாங்கள் போடுவோம். பச்சைக்கடலை பருப்பு, நிலக்கடலை பருப்பு எல்லாம் எங்கள் அம்மா போட்டு சூப்பராக செஞ்சு தருவாங்க. நான் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் செய்யலை. இப்போ வந்து புளி சாப்பாடு வந்து கிளறி முடிச்சாச்சுங்க. நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்லாங்க. இதையும் மூடி வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, இது அப்படியே ஊறட்டும். இந்த மிளகாயெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பிடிக்கும். வந்து சாப்பாடு 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ சாப்பிட்றலாம். இங்கே பாருங்கள், நான் மிளகாயோட சேர்த்து தான் சாப்பாடு போடுறேன். எண்ணெயில் பொரிச்ச மிளகா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டாச்சு. இது வந்து என்னோட பொருளுக்கு புளி சாப்பாடு வந்து வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சுங்க. மழை பெய்கிற சத்தம் கேட்குதுங்களா? சூப்பராக மழை பெய்யுது. சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். ஆவி பறக்க மழைக்கு இதமான புளி சாப்பாடு. உண்மையாக இருக்குங்க. எண்ணெயில் பொரிச்ச மிளகா, இதோட தொட்டுக்கற தேங்காய் சட்னி இருந்தால் அருமையாக இருக்கும். செய்யலைங்க, ரொம்ப பசி எடுத்துருச்சு, அதனால நான் செய்யலை. பின்னாடியா அப்படி சாஞ்சிட்டு சொல்லிட்டு நேரம் விட்டுரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி புளி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.